கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் திமுக அரசை கண்டித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க நடைபெற்ற இந்த போராட்டம் தமிழகம் மீட்கும் போராட்டம் என்ற பெயரில் நாகர்கோவில் அண்ணா விளையாட்டரங்கம் முன்பு நடைபெற்றது. கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர் மற்றும் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான தளவாய் சுந்தரம் எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ஜெயசுதர்ஷன் அவர்கள் முன்னிலை வகித்து கோஷங்களை எழுப்பினார். முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைத்து திமுக அரசின் சட்டம் ஒழுங்கு மற்றும் பெண்கள் பாதுகாப்பு குறித்த செயல்பாடுகளை கடுமையாக விமர்சித்து கண்டன உரையாற்றினார். மேலும் பல்வேறு கூட்டணி கட்சிகளை சார்ந்த தலைவர்களும் திமுக அரசுக்கு எதிராக கண்டன உரையாற்றினார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில, மாவட்ட, ஒன்றிய, பகுதி மற்றும் பேரூர் கழக நிர்வாகிகள், சார்பணி நிர்வாகிகள், கிளை கழக பொறுப்பாளர்கள், கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள், தொண்டர்கள், பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு திமுக அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினர். நிகழ்ச்சியின் நிறைவில் நாகர்கோவில் மாநகர பகுதி கழக செயலாளர் ஸ்ரீலிஜா அவர்கள் நன்றியுரையாற்றினார்.